ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிட்டில் டேஸ் ஆஃப் ஆரா சேனலுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க. இது வந்து ஃப்ரைடே எடுத்த விலாகுங்க. நான் அன்றைக்கி அருஷ்க்கு வந்துட்டு ஸ்கூல் இருந்துச்சு. ஸோ அவனை மார்னிங்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்ட் அவங்களோட பொண்ணு 3 பேரும் தான் கிளம்பி வந்தோம். என் பொண்ணு அதித்தி அவங்க அப்பா இன்றைக்கி வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறனால நான் அவர் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவளை விட்டுட்டு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஹெச்மார்ட்னு சொல்லி ஒரு ஏஷியன் மார்க்கெட் இருக்குங்க. ஸோ அங்கே தான் திங்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். இங்கே என்னென்னலாம் இருக்குது, நான் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படிங்கிறதாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே ஒரு 2 இயர்ஸாக இருக்கேங்க நான் இப்போ இருக்க ஏரியாவில். பட் எனக்கு இந்த ஒரு ஷாப்புக்குள்ளே என்ன இருக்குங்கிறதே எனக்கு இத்தனை நாளாக தெரியாது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு 2 வீக்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன். சரி இங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் சும்மா சர்ச் பண்ணி பார்க்கும்போது மஷ்ரூம் வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்கும். ஃபிஷ்ஷு அந்த மாதிரி இதெல்லாமே லைவாக கிடைக்குங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி போய் என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம். எப்போ பார்த்தாலும் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டு, வால்மார்ட்டு, காஸ்கோ இதை தவிர்த்து வேறு எங்கேயுமே போய் வாங்குறதில்ல திங்ஸ்ன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணலான்னு தான் நான் இந்த ஷாப்பே ஃபஸ்ட்டு போய் பார்த்தேன். நான் போய் பார்த்தது சர்ப்ரைஸாக எனக்கு வந்துட்டு நிறையா திங்ஸ் இங்கே இருந்துச்சு. ஓ இதெல்லாம் கூட இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஃப்ராங்காக சொல்லப்போனால். இது எனக்கு உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ கொரியாவுக்குள்ளே இருக்க ஒரு ஷாப்புக்கு போன மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஏஷியன் மார்க்கெட்டுங்கும்போது எல்லாமே தான் இருக்கும். பட் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக கொரியன் ஐட்டம்ஸ் தான் அதிகமாக இருக்கிற மாதிரியே தெரிஞ்சுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரூட்ஸ் எல்லா டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸுமே இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு. மஷ்ரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி இருந்துச்சுங்க. ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ்னு இருந்துச்சு. ஆயிஸ்டர் மஷ்ரூம்லேயே வந்து பிளாக், ப்ரௌனு, கிங் ஆயிஸ்டர், அதுலேயே பேபி ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ்னு இருந்துச்சு. அப்புறம் எனோக்கி மஷ்ரூம்ஸ், ட்ரம்பட் மஷ்ரூம்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சுங்க. பீச் மஷ்ரூம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இருந்துச்சு, ப்ரௌன் கலர்லாம் இருந்துச்சுங்க. அதோடய ஸ்டெம்மே பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்டும் இருந்துச்சு, லாங்கும் இருந்துச்சு. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் லாங் மஷ்ரூம்ஸ் வச்சு வீடியோ போட்டிருப்பேங்க. ஒரு ஷார்ட்ஸில் வந்துட்டு மஷ்ரூம் சுக்கா செஞ்சு போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கலன்னா கூட நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவே டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இன்றைக்கி கூட அதை தான் வந்துட்டு எடுத்திருக்கேங்க. 2 பேக்கெட் எடுத்திருந்தேன். அருஷ்க்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருச்சு, மறுபடியும் செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னனால நான் இன்றைக்குமே கூட அதை தான் எடுத்திருக்கேன் திருப்பி. நீங்களும் இங்கே யூஎஸில் இருக்கீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மஷ்ரூம் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட நேம் ஷிமேஜி மஷ்ரூம்ஸ்ன்னு இருக்கும். கார்ன்லேயே ஒரு புது வெரைட்டி பார்த்துங்க, க்ளூட்டன் கார்ன் சொல்லிட்டு ஒயிட் அண்ட் அது பர்பிள் ஷேடும் இல்லாமல் ப்ரௌன் ஷேடு இல்லாமல் இருந்துச்சு. என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இது கொரியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அந்த கொரியன் சீரீஸ்லாம் வரும், பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் மொத்தமாகவே ஒரு 2-3 கொரியன் சீரீஸ் தாங்க பார்த்துருப்பேன். அதனால் எனக்கு அவ்வளோவா ஐடியா இல்லை, அவங்க சொல்லி தான் தெரியும். அதே மாதிரி வாழைப்பழத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. நேந்திரம் பழம், கற்பூரவள்ளி பழம், செவ்வாழைப்பழங்க, அப்புறம் இந்த இலக்கி குட்டியாக பனானா இருக்கும் இல்லைங்களா அந்த பழம், அதுக்கப்புறம் இந்த நார்மல் எல்லோ அண்ட் க்ரீனிஷ் பழம், அந்த எல்லாமே இருந்துச்சுங்க. ஸ்வீட் பொட்டேட்டோஸ்லேயும் நிறையா வெரைட்டிஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. நானுமே இன்றைக்கி அந்த பிங்கிஷ் கலரில் வந்திருக்க ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்தேங்க. இங்கே வந்து 2 கலரில் இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷ் ஷேடில் வந்த மாதிரி இருந்துச்சு, இன்னொன்று வந்து பிங்க் கலர் ஷேடில் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் பிங்க் கலர் தான் எனக்கு அதுதான் வந்து நம்ம ஊர் டேஸ்ட்டில் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அதில் எடுத்தேன். பீச்சஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி எல்லோ கலர், ப்ரௌன் கலர், ரெட் கலர்லலாம் இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருந்துச்சு. சரி நான் வந்து இன்றைக்கி ரெட் கலரில் மட்டும் வாங்கலான்னு 2 வாங்கிட்டு வந்தேங்க. நிறையா வாங்கி டேஸ்ட் நல்லா இல்லைனாலும் சாப்பிட மாட்டோம், வேஸ்ட் பண்ணோன்னு சொல்லி இப்போதைக்கு 2 மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. இஞ்சி, பூண்டு எல்லாமே இருந்துச்சு. நான் பூண்டு மட்டும் அங்கே வாங்கிட்டேங்க. லாஸ்ட் டைம் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 5 எல்பி பக்கம் வச்சுருந்தாங்க. பட் இந்த ஷாப்பில் போய் பார்க்கும்போது இல்லை. எனக்கு வீட்டு பக்கத்துலேயே 2 ஹெச்மார்ட் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் போகிற மாதிரி இருக்கும். சரி நான் அன்றைக்கி வேறு ஷாப் போனாலும் சரி இதையும் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் இன்றைக்கி இங்கே வந்தேன். அங்கே தான் நான் பார்த்தேன் 5 எல்பி இருக்க மாதிரி. பட் அது எனக்கு இங்கே கிடைக்கல. அதனால் அதை நான் வாங்காமையே போயிட்டேன். டோஃபு செக்ஷன் சொல்லி தனியாக இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா இப்போ அதாவது ஒரு பெரிய ரேக் ஃபுல்லாகவே டோஃபு, எப்படி மஷ்ரூம் வெரைட்டி வச்சுருந்தாங்க அந்த மாதிரி டோஃபுல நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. பன்னீர்லாம் இங்கே சுத்தமாக பார்க்க முடியலைங்க. டோஃபு தான் வச்சுருந்தாங்க. அதுலேயே வந்துட்டு ஒவ்வொன்றும் சூப்பில் போடுற மாதிரி அந்த மாதிரி தனித்தனியாக மென்ஷன் பண்ணியே வச்சுருந்தாங்க. நான் எதுவும் வாங்கலை இந்த தடவை டோஃபுல. சும்மா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு போயிட்டேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேடிஷ்லேயுமே வந்து எனக்கு நிறையா வெரைட்டி இருந்துச்சு. நான் ஒயிட் கலர் மட்டும்தான் பார்த்துருக்கேன். இங்கே பார்த்தா சைனீஸ் ரேடிஷ்ன்னு தனியாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைகான் ரேடிஷ்னு ஒன்று இருந்துச்சு. எனக்கு இதுதான் நம்மளோட ரேடிஷ் கூட கொஞ்சம் மேட்ச் ஆகி போகிற மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொரியன் ரேடிஷ்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே கிச்சன்வேர், குக்வேர் செட்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா இருந்துச்சுங்க. அதெல்லாமே பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிட்கேட் சாக்லேட் வெரைட்டிஸுமே நிறையா இருந்துச்சுங்க. மைலோ ஃப்ளேவரில், மோச்சி ஃப்ளேவர்ஸில் இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு புதுசாக இருந்துச்சு. ஸோ அதுவும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே நாங்கள் 2 பேருமே அப்புறம் கொஞ்சமாக ஃபிஷ் மட்டும் வாங்கிட்டு பில் போட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லி பில் போட்டாச்சுங்க. வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு. அதுவுமே பார்த்துட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு. சீஸ் கேக்கில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. ப்ளஸ் சைஸஸுமே டிஃபர் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு குக்கீஸ்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து இந்த பர்த்டே கேக்ஸ் எல்லாமே என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டெமோவில் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாமே ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அங்கே இருந்துட்டு நாங்கள் அடுத்தது எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, சுவித்தான்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, நம்மளோட இந்தியன் ஷாப்பு. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். ஏன்னா எங்கள் 2 பேத்துக்கும் கொஞ்சம் அரிசி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே போயிருந்தோம். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸ் இருக்கும். உங்களுக்கு இங்கேயுமே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குங்க. கிராசரி ஐட்டம்ஸ், ரைஸ், மசாலா ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் மீட் எல்லாமே இங்கே இருக்கும். ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் ஈட்டபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு தனியாகவே இங்கே இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா நான் இங்கே வந்து மோஸ்ட்டாக வாங்கிப்பேன். நான் போன அன்றைக்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நவாப்பழம் வச்சுருந்தாங்க. குவான்டிட்டி வந்து ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. ரேட்டுமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சம் இட்லி அரிசி வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் அது மட்டும் எது வாங்கலான்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். அதை மட்டும் வாங்கிட்டேங்க. நான் ஹெச்மார்ட்டில் வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் மட்டும் தான் வாங்கினேங்க. வேறு எதுவும் வாங்கல. ஸோ நான் இங்கே எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இந்த புதினா தழைலாம் இங்கே இப்படி தாங்க வச்சுருப்பாங்க. பேக்கெட் பண்ணி வச்சுருவாங்க. கொத்தமல்லி தழை வந்து பேக்கெட் பண்ணி வைக்க மாட்டாங்க. தனியாக தான் வச்சுருப்பாங்க. அந்த ரைஸ் எடுக்க போன ரேக்கில் தான் வச்சுருப்பாங்க அதிகமாக. அங்கே வாங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் என் வீட்டில் அவர் வந்து இளநீ குடிப்பார். பட் இந்த இளநீ தான் ஸ்பெசிஃபிக்காக நல்லாயிருக்கும். காஸ்கோவில் வாங்குறதுமே எங்களுக்கு பிடிக்கல. இங்கே வாங்குறது நல்லாயிருக்கும். அதனால் இங்கே வரும்போது வாங்கிக்கிறது. எனக்கு இந்த பிரியாணி மசாலாலாம் கொஞ்சம் தீர்ந்துருந்ததுங்க. நான் வந்து நானே அரைச்சி போட்டுருவேன். சம்டைம்ஸ் வந்துட்டு டக்குன்னு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ரெடிமேட் மிக்ஸாக இருந்தால் பரவாயில்லன்னு ரெடிமேட் மசாலா பொடி மட்டும் வாங்கி வச்சுப்பேன். பிக்கிள்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா, நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2, 3 ஃப்ளேவர் தாங்க வாங்குவேன். அதில் அதிகமாக வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மேங்கோ ஜிஞ்சர் ஃப்ளேவர் தான். எங்கள் வீட்டில் 4 பேர்த்துக்குமே இது ரொம்ப ஃபேவரெட்டுங்க. அதனால் எப்போ தீர்ந்தாலும் இதை தான் ஃபஸ்ட்டு வாங்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஃப்ரோசன் பரோட்டாஸ் தான் இங்கே அதிகமாக வந்து இருக்கும். நான் அந்த மாதிரி தான் வாங்கிக்கிறது. இதில் க்ரீன் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட் பிரியா வந்துட்டு இந்த ஃப்ளேவர் தான் வாங்கியிருந்தாங்க. இந்த வயலட் கலர் இது தான். ஸோ அது நல்லா கிறிஸ்பியாக நம்ம ஊரில் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி பரோட்டாவாக இருந்துச்சு. ஸோ அதுவுமே நானும் வாங்கலாம், ட்ரை பண்ணலான்னு தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த கிட்ஸ்லலாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சும்மா பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு நான் அதில் வந்து ரவா தோசை மிக்ஸ் மட்டும் ஒன்று வாங்கினேங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, பில் போட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி இதெல்லாம் தாங்க நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ். இதோட இந்த vlog இன்றைக்கி நான் முடிச்சுக்கிறேங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள்.